கம்ப்யூட்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலு. ஒரு மொபைல் ஃபோனோட கம்மியா இருக்கு. பட் ஆக்சுவலா ஒரு பெர்சனல் கம்ப்யூட்டர் தான். இந்த டிவைஸ் வந்து நார்மல் கம்ப்யூட்டர் மாரி தான். கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் பண்ற எல்லா விஷயமும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல ராஸ்பெரி பை பத்தி தான் பேசப் போறேன். இந்த கம்ப்யூட்டர் வந்து யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அத பத்தி பேசப் போறேன். என்னென்ன விஷயம் பண்ணணும், அத பத்திலாம் பார்த்தே ஆகணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெறைய இருக்கு பேச. அட்ரினோ போர்ட் மாரி இருக்குன்னு நெனச்சிருப்பீங்க. பட் அட்ரினோல வந்து நெறைய விஷயங்கள் வந்து வித்தியாசமா இருக்க போகுது இத பொறுத்தவரைக்கும். அட்ரினோ பத்தி தெரியலனா, அட்ரினோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரு. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்னால மத்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு மோட்டரா இருக்கலாம், எல்இடியா இருக்கலாம், எத வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். அட்ரினோ வச்சு ரோபோட்ஸ், அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எல்லாமே செய்ய முடியும். பட் ராஸ்பெரி பை வந்து பார்க்க அட்ரினோ மாரியே இருக்கு. பட் ஆக்சுவலா அட்ரினோவும் இது ஒண்ணு கிடையாது. ராஸ்பெரி பைல இருக்குது மைக்ரோ ப்ராசஸரு. இதே அட்ரினோல மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஒரு கால்குலேட்டரையும் அப்புறம் கம்ப்யூட்டர் கம்பேர் பண்ணி பார்க்குற மாரி தான். ஸோ அட்ரினோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேட்டர் மாரி. பட் ராஸ்பெரி பை வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு கம்ப்யூட்டர் தான். ஒரு மொபைல் டிவைஸோட சின்னதா இருக்கு. பட் ஒரு கம்ப்யூட்டர் அளவுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, அத பத்தி தான் வீடியோல பேசப் போறேன். ராஸ்பெரி பத்தி நெறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ராஸ்பெரி பையோட கிரியேட்டர்ஸோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல 2012ல ஃபர்ஸ்ட் ராஸ்பெரி பை எடுத்துட்டு வரும்போது, அவங்களோட டோட்டல் எய்மே வந்து கம்ப்யூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சீப்பா எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி, அது மட்டும் இல்லாம ரொம்ப சின்னதாவும், அப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க மாரி பண்ணியிருக்காங்க. இந்த ராஸ்பெரி பை வந்து சிம்பிளா எடை போட்டுற முடியாது. வெறும் கம்ப்யூட்டர் கூட கிடையாது இது. இத பத்தி நெறைய இருக்கு பேச. இந்த ராஸ்பெரி பைனால கம்ப்யூட்டர் பண்ற கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். அத பத்தி பார்த்தே ஆகணும். முதல் விஷயம் இன்டர்நெட் இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ வைஃபை அப்புறம் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதுல HDMI போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட HDMI சப்போர்ட் பண்ற எல்லா மானிட்டர்ஸ், எல்லா டிவைஸ்ல கனெக்ட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமா யூடியூப் வீடியோ ப்ளே பண்ண முடியும். பட் கம்ப்யூட்டரோட ஒரு விஷயம் ராஸ்பெரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரைஸ் தான். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் அஃபோர்டபிள் கம்ப்யூட்டர் தான் இப்போதைக்கு. ராஸ்பெரி பையோட புது மாடல் 2GB ரேமோட இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹3500 மட்டும் தான். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட எவ்வளோ சீப்பா கிடைக்காது. பட் ராஸ்பெரி பைலே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பவர்ஃபுல் வெர்ஷனும் இருக்கு. ஸோ 4GB எடிஷனும் தராங்க, 8GB எடிஷனும் தராங்க. மேபி ரொம்ப பட்ஜெட்ல போனோம்னா பழைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அதோட முக்கியமா இதிலே பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அத பத்தியும் பார்க்கலாம். ராஸ்பெரி பை வந்து சின்னதா இருக்கு. இது லேப்டாப்போட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மடங்கு சின்னது பார்த்துக்கோங்க. சைஸ் கம்மி பண்ணதுனால ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். பெர்ஃபார்மன்ஸ் தான். இதனால ஒரு கம்ப்யூட்டர் அளவுக்கோ, இல்ல நார்மல் பட்ஜெட் லேப்டாப் அளவுக்கோ பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முடியாது. ஏன்னா பிசியும் சரி, லேப்டாப்பும் சரி பெருசா இருக்கு ஆக்சுவலா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈட் அக்செப்ட் பண்ணும். தென் லேப்டாப்ஸ்லயும் மோஸ்ட்டா எல்லா பிசிலயும் பார்த்தீங்கன்னா x86 பார்ப்பீங்க. அது ஆர்க்கிடெக்சர். பட் ராஸ்பெரி பை பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர்ல வந்து டிஃபரண்டான ஆர்க்கிடெக்சர் யூஸ் பண்ணுது ARM தான். ஆனா ரொம்ப டிஃபரண்ட் கிடையாது. ஃபெமிலியர் தான் உங்களுக்கு அது. ஏன்னா மொபைல் ஃபோன்ஸ்லயும், டிவிஸ், முக்கியமா இப்ப மேக் கூட சொல்றேன். எல்லாமே ARM யூஸ் பண்ணுது. இந்த ARM ஆர்க்கிடெக்சர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும். அதோட முக்கியமா எஃபிஷியன்ட்டா இருக்க போது. கம்மி பவர்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். இந்த போர்ட்ல வந்து அதிகமா பவர் குடுக்க முடியும். பட் அதோட முக்கியமா ஹீட் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் பெரிய லிமிட்டிங் ஃபேக்டர். பட் அத பத்திலாம் பேச தேவையில்ல. இப்ப ராஸ்பெரி பை வந்து பேசிக்கா என்னென்ன விஷயம் பண்ணும் இப்ப பார்த்தே ஆகணும். ராஸ்பெரி பை வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா விண்டோஸ் ரன் பண்ணாது. விண்டோஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். 8GB ரேம் மாடல் வச்சிருந்தா கண்டிப்பா விண்டோஸ் ரன் பண்றதுல பெரிய பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, x86ல ரொம்ப சூப்பரா ரன் பண்ண போது. ARMலயே வொர்க் ஆகும். பட் அந்த அளவுக்கு கிடையாது. பட் ராஸ்பெரி பை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான லினக்ஸ் OS யூஸ் பண்ணுது. லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட்ரோ அது. சிம்பிளா சொல்லணும்னா வெர்ஷன் மாரி. ஸோ ராஸ்பெரி பையோட டெவலப்பர்ஸே பார்த்தீங்கன்னா, லினக்ஸோட பில்டிங் பிளாக்ஸ் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி இவங்களே பார்த்தீங்கன்னா தனி OS வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து இதுல யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் மத்த லினக்ஸும் பார்த்தீங்கன்னா தாராளமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லினக்ஸால பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ லினக்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப ரொம்ப பவர்ஃபுல் OS ஆயிடுச்சு. நெறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு நார்மல் யூசரா என்ன பண்ணலாம் இப்ப பார்க்கலாம். இன்டர்நெட் சர்ஃபிங் கிட்டத்தட்ட இன்டர்நெட்ல வந்து எது வேணா பார்க்க முடியும் உங்களால. யூடியூபா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் எல்லாமே கண்டிப்பா ரன் பண்ண போது. ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்றது கூட பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனைனா வந்து மைக்ரோஃபோனோ இல்ல கேமராவோ கனெக்ட் பண்றது வந்து கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் ஈஸியான டியூட்டோரியல்ஸ் இருக்கு. அத பார்த்து நீங்களும் பண்ணலாம். இது நீங்க புரோகிராமிங் கத்துக்கிறீங்கன்னா, இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்க போது. ஃபோன தவிர்த்து எவ்வளோ பட்ஜெட் ஆப்ஷன்ல இது மட்டும் தான் இருக்கு. HDMI இருக்க காரணத்தினால இது எங்க வேணா எடுத்துட்டு போலாம். ஸோ நீங்க வந்து இப்ப வெளிய போறீங்க, ப்ராஜெக்ட் பண்ணணும். நீங்க போற இடத்துல ஒரு டிவி இருந்தா போதும். அதுல கனெக்ட் பண்ணி உங்க வொர்க் வந்து கேரி ஆன் பண்ணலாம். இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா, வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ கிளவுட்ல இருக்க ஃபைல்ஸ் வந்து டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணி உங்களால தாராளமா யூஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் பத்தி பேசும்போது SD கார்டு தான் ஸ்டோரேஜ்.
இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டி கார்டு வந்து போட முடியும். ரொம்ப சூப்பரான விஷயம். இது ஃபோன தவிர்த்து நல்ல ஒரு போர்ட்டபிள் மீடியா பிளேயரா கூட இருக்க போது. ஒரு கம்ப்யூட்டர் எங்க வேணா எடுத்துட்டு போலாம். அந்த மாரி தான் இது. இப்ப அடுத்த விஷயம். நார்மல் கன்சியூமர்ஸோட எந்தூசியாஸ் அப்புறம் ஹாபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் மேல நெறைய கண்ணு இருக்கு. இத கையில வச்சிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நர்ட் மாரி தெரியும். அது ஓகே. பட் அதோட முக்கியமா, இதனால வந்து நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். வெறும் கம்ப்யூட்டர் சம்மந்தமா மட்டும் இல்ல. எக்கச்சக்கமான விஷயம் பண்ண முடியும். ஸோ நார்மலா இந்த போர்ட பார்க்கும்போது நெறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ HDMI தெரியுது, USB தெரியுது, நடுவுல ப்ராசஸர், அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா RAM இருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட் தான். அட்ரினோல இதே மாரி இருக்கு. பட் அட்ரினோ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன் குடுக்க போது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மினி அட்ரினோ மாரி சொல்லலாம் இதுவும். ஸோ இட் மீன்ஸ் நீங்க வந்து கிட்டத்தட்ட நெறைய எலக்ட்ரானிக்ஸ் வந்து பிளக் பண்ண முடியும். LEDலருந்து LED ஸ்கிரீன்ஸ் இருக்கட்டும், மோட்டார், முக்கியமா கேமரா கூட சொல்றேன். ஃபோன்லாம் தேவையில்ல. நீங்களே ஒரு கேமரா கிரியேட் பண்ணலாம். உங்க சென்சாரோட. ரொம்ப சூப்பரான விஷயம் அது. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஸ்பெர்ரி பைய வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. ஏன்னா, நார்மலா அட்ரினோ மாரி இல்லாம, இது எக்ஸ்ட்ரா ஃப்ளெக்ஸிபிலிட்டி குடுக்க போது. நீங்க பில்ட் பண்ண போற ப்ராஜெக்ட்ல வந்து, இன்னும் அதிகமா கம்ப்யூட்டேஷனல் பவர் தேவைப்படுதுன்னா, இத உங்க ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, ஒரு நார்மல் போர்ட்டபிள் LED ஸ்கிரீன் வாங்குனா போதும். அத கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட்ட இன்னும் மாடிஃபை பண்ண முடியும். அது கூலான விஷயம். நெக்ஸ்ட் வீட்ல சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் பண்ண முடியும் இத வச்சு. எக்ஸாம்பிள் சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ண முடியும். AI வோட ரொம்ப சூப்பரான விஷயம் அது. ஃபேஷியல் டிடெக்ஷன்லாம் இருக்கு. ஸோ நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அத பத்தி போட்டுருக்காங்க. இது என்ன பண்ணும்னா, சப்போஸ் இப்ப இந்த ராஸ்பெர்ரி பையோட ஒரு கேமரா வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க. தென் ஒரு சிசிடிவி மாரி வைஃபை கனெக்ஷனோட வீட்ல வச்சிருக்கீங்க. சப்போஸ் ஏதாச்சும் நடமாட்டம் இருந்தா, உடனே பார்த்தீங்கன்னா, இமெயில் பண்ண போது உங்கள. ரொம்ப சூப்பரான விஷயம். நீங்க ஏதாச்சும் கிரியேட்டிவா பண்ணணும்னா, ஹோம் ஆட்டோமேஷன்ல இதான் பெஸ்ட்டா இருக்க போது. முன்னாடி சொன்ன மாரி YouTubeல வந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் போட்டுருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் பார்க்க. சரி, இப்ப ராஸ்பெர்ரி பைனால என்ன பண்ண முடியாது? அத பார்த்தே ஆவணும். ஸோ ராஸ்பெர்ரி பையால பெரிய விஷயங்கள் பண்ண முடியாது. எஸ் 1080p வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். பட் 4K வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 60 எஃப்பிஎஸ்ல அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இல்ல. இது ஒரு சின்ன டிவைஸ் 1080p 60 எஃப்பிஎஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. பட் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கேமிங் தான். கேமிங் பொறுத்தவரைக்கும் பீக் கம்ப்யூட்டேஷனல் தான். வெறும் ப்ராசஸர் மட்டும் இல்ல, கிராபிக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டர் பண்ணும். ராஸ்பெர்ரி பை வந்து ஒரு நல்ல கம்ப்யூட்டர் டிவைஸ் தான். பட் பெரிய கேம்ஸ் ஆடுற அளவுக்கு கண்டிப்பா கிடையாது. எஸ், பழைய கேம்ஸ் தாராளமா ரன் பண்ண முடியும் எமுலேஷன் மூலமா. பழைய கேம்னா ஆஃப் லைஃப், எமுலேட்டர், மைன்கிராஃப்ட் பொறுத்தவரைக்கும் ஹார்ட்லி ரன் பண்ணலாம். மைன்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கறதுலே பேசிக் கம்ப்யூட்டர் கேம் இப்போதைக்கு. பட் ராஸ்பெர்ரி பை வந்து ஒரு விஷயம் என்ஹான்ஸ் பண்ண போது. கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். வெறும் கேமிங் மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் சர்வீஸ நெறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய ஐடி கம்பெனி வந்து வீட்ல இருந்து வேலை பார்க்க வச்சாங்க. இப்ப வீட்ல இருக்க பெர்சனல் கம்ப்யூட்டர்ல அவங்க கம்பெனி ஃபைல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்காது ஆக்சுவலா. ஏன்னா, அவங்க ஃபைல்ஸ் வந்து லீக் ஆவறதுக்கோ, ஹேக் ஆவறதுக்கோ நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த காரணத்தினால கிளவுட் யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் வச்சு இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் மூலமா கண்ட்ரோல் அப்புறம் யூஸ் பண்றது. கிளவுட் கம்ப்யூட்டிங் பொறுத்தவரைக்கும் சர்வீஸ் புரொவைடர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சர்வர்ல உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்து குடுக்க போறாங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ் மாரி சொல்லலாம். அந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிரைஸ் படி ஸ்பெக்ஸ் இருக்க போது. எவ்வளோ ஸ்டோரேஜ் குடுக்குறாங்க, எவ்வளோ ஸ்பீடா இருக்கும், அதெல்லாம் பிரைஸ் படி இருக்கு. ஸோ உங்க இன்டர்நெட் மூலமா அந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போறீங்க. ஸோ ராஸ்பெர்ரி பை வந்து எங்க வேணா எடுத்துட்டு போலாம். நெக்ஸ்ட் அன்லிமிட்டட் பவர் கிடைக்க போகுது இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்னால. என்னன்னா எக்ஸ்ட்ரா பிரைஸ்னால கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து இந்த மாரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் கேமிங் பொறுத்தவரைக்கும் இது Netflix மாரியோ இல்ல Amazon Prime மாரி ஒரு OTT மாரி தான். எப்படி YouTubeல வீடியோ பார்க்குறீங்களோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா கேமோட ஃபுட்டேஜ் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறீங்க. பட் அந்த கேம் பொறுத்தவரைக்கும் அவங்க சர்வர்ல வந்து ரன் ஆக போகுது. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்பெக்ஸ் பத்தியோ, ஹீட்ட பத்தியோ அத பத்தி நீங்க கண்டுக்கவே தேவையில்ல. வெறும் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் தான் போதும். ஸோ நல்லாவே தெரியும். இப்ப ஃபைபர் நெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் வைஃபை இருக்கு. பட் கிளவுட் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்தியால வந்து ஃபுல்லா வரல. மேபி இந்தியன் கம்பெனிஸ் இருக்கு. பட் பெரிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வரல. சரி, இப்ப ராஸ்பெர்ரி பையோட மத்த வெர்ஷன் பத்தி பேசியாகணும். ராஸ்பெர்ரி பை வந்து பார்க்க வியர்டா இருக்கு. இந்த மாரி எடுத்துட்டு போ முடியாது. பட் கேசஸ் யூஸ் பண்ணலாம். நெறைய மோட்ஸ் இருக்கு. மோட்ஸ பத்தி பேசும்போது எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன்ஸ் மாரி இதுல வந்து ஒரு பெரிஃபெரல் கனெக்டர் வச்சிருக்காங்க. இது மூலமா மத்த காம்போனன்ட்ஸா கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் CPU ஃபேன் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன் அது. LED ஸ்கிரீன், லவுட் ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட பாசிபிளா என்ன வேணா போட்டுக்கலாம் அதுல. ஏன்னா அதுக்கு மோட் இருக்கணும். நெறைய பண்றாங்க அத. கேசஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. முன்னாடியே சொன்னேன் இந்த மாரி எடுத்துட்டு போனா நல்லா இருக்காதுன்னு. பட் மேபி ஒரு கீபோர்டு வந்து எப்படி இருக்கும்? இதோ ராஸ்பெர்ரி பை 400 இத பொறுத்தவரைக்கும் ஒரு கீபோர்ட்ல HDMI, USB எல்லாமே இருக்க போது. ஸோ ஸ்மார்ட்டா இருக்கும் யூஸ் பண்ணா. என்ன பெரிய பிரச்சனைனா, நீங்க போற இடத்துல வந்து ஒரு டிஸ்ப்ளே இருக்கணும். நெறைய போர்ட்டபிள் டிஸ்ப்ளேலாம் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு லேப்டாப் மாரி இருக்காது இது. நெக்ஸ்ட் எனக்கு ராஸ்பெர்ரி பைல வந்து ரொம்ப வாட்டர் டவுன் மிஷின் ரொம்ப பவர்ஃபுல்லா தேவையில்ல. சிம்பிளா இருந்தா போதும் கேட்டீங்கன்னா, ராஸ்பெர்ரி 0 இருக்கு.
இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண போது ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் எனக்கு கம்ப்யூட்டர் தேவையில்ல, ஒரு நார்மல் மைக்ரோ கண்ட்ரோலர் தேவைன்னா ராஸ்பெரி பிக்கோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ₹400 மட்டும்தான். இதை யூஸ் பண்ணி மற்ற எலக்ட்ரானிக்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான விஷயம். பட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் க்ளவுட் கம்ப்யூட்டிங் மட்டும் இல்லை, ஆர்ம் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஆப்பிளோட M1 சிப் வந்து பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லணும். பட் வருஷங்கள் போக போக கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர போகுது. இன்னும் அஃபோர்டபுளாக இன்னும் பவர்ஃபுல்லாக கிடைக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு லேப்டாப் வந்து அஃபோர்ட் பண்ண முடியலன்னா இது கண்டிப்பாக சூப்பரான ஆப்ஷனு. இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போல் பிசி ஹார்ட்வேர் பற்றி சேனல் நிறைய போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரேம் பற்றி, CPU பற்றி, அப்புறம் ஜிபி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றி கூட வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள்.